ஸோ எல்லாருக்கும் வணக்கம். டிவிக்கும் பிசிக்காவும் கூட்டணி கட்சியை செயல்படுவாங்கன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு போன வீடியோ சொல்லியிருந்தேன். ஆனால் நேற்று நைட்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பல ட்விஸ்ட்டுகள் பாலிடிக்ஸில். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு டிவிக்கோட நிலைப்பாடு என்னென்னு பார்த்துக்கலாம். 108 சீட் இருக்குது. ஆனால் தேவையானது 118 சீட்டு. காங்கிரஸ் மூலமாக 5 சீட்டு வந்து அலையன்ஸ் வச்சு அவங்க 113 சீட்டாக மாற்றிட்டாங்க. இப்போது அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்னரை போய் மீட் பண்ணுறாங்க. கவர்னர்கிட்ட மீட் பண்ணி 113 சீட் இருக்குது, எங்களுக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விடுங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 113 சீட்டு பத்தாது, 118 சீட் இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அவங்களால தடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி தடுக்க முடியாது. அவங்க வந்துட்டு சொல்லலாம், இப்படி உங்களுக்கு 10லேருந்து 15 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே உங்களுடைய ஆளுமையை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், 118 சீட் இருக்கிறத ப்ரூவ் பண்ணால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அவங்க பண்ணணும். பட் வந்துட்டு இங்கே வந்துட்டு அவங்க போய் மீட் பண்ணும்போது இல்லை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப அமைச்சிருக்காங்க. ஸோ திரும்ப வந்தவங்களுக்கு இன்னும் சீட்டு தேவைப்படுது. கூட்டணி கட்சியாக இருந்தால் தான் சீட்டு ஃபில் ஆகும். ஸோ 118 சீட்டில் பிற கட்சிகள் வேறு யார் தான் இன்வைட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு 2, 3, 4 கட்சிகள் தான் இருக்குது அவங்களுக்கு ஆதரவாக பண்ணுற. ஆதரவுனா அவங்க கொள்கை கோட்பாட்டுகளுக்கு எதிர் இல்லாமல் ஓரளவு ஒத்து போகிறது மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது சிபிஎம்மும் வந்தாங்க. அது வந்துட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அவங்க 2 பேரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நான் கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் தான் இந்த 2 கட்சியும் வந்துட்டு கூட்டணியில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக ஆதரவானு கேட்டிங்கன்னா இல்லை, வெளியில் இருந்த ஆதரவு. அது என்ன வெளியில் இருந்த ஆதரவுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் வந்துட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு போது அவங்க வந்துட்டு எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு 2 கட்சியும் மாறி டிஸ்கஸ் பண்ணி செயல்படுத்துவாங்க. பட் அவுட் சைடில் இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கவர்னர்கிட்ட 18 சீட்டு ப்ரூவ் பண்ணுறது கேட்டீங்க. அந்த டைம் மட்டும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆமாம் இவங்க கூட நிற்கிறோம், ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் தனிப்பட்டியாக இருக்கிற முடிவு வந்துட்டு எங்களுடைய விருப்பம் தான். ஸோ அதில் யாருமே தலையிடக்கூடாது, அந்த மாதிரி வரும். ஸோ அதனால தான் வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎம்மும் சிபிஐயும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை தாண்டி என்ன சீட்டு தேவைப்படுது, 2 சீட்டு தேவைப்படுது. யார் தான் கூட்டணிக்கு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆதவ் அர்ஜுன் அவர்களுக்கும் பிசிகாவுக்கும் ஒரு சின்ன ஒரு நெருங்கி தொடர்பு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிசிகாவோட தலைவர் தான் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்காரு, என்னோட ஆசான் மாதிரி அப்படின்ட்டு. ஸோ அவங்க வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் சில பேச்சுகள் வந்து, அதாவது இவங்க வந்துட்டு பிசிகா வந்து சேரணும்னா எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா தான் சேருவேன் அப்படின்னுலாம் சொல்லியிருந்தாங்க தான் ஆன்லைனில் வந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு அது அஃபிஷியல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எந்த டிமாண்டுமே வைக்கல, எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, அது வந்துட்டு ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேக் நியூஸ் வரதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவன் பிசிகாவோட கட்சியில் இருக்க யாரும் வந்துட்டு டிவியில் பேட்டி கொடுக்கும்போது சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுன்னு சொன்னாங்க. அது எதை மீன் பண்ணி சொன்னாங்கன்னு தெரியல. சும்மா அந்த டிவி சேனலில் பேசுனதை வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு இதே வந்திருக்கு, ஒரு இன்ஃபர்மேஷனே வந்துச்சு. அந்த மாதிரி இவங்க கவர்மெண்ட்டுக்கு ஃபார்ம் பண்ண ஆசைப்படுறாங்க, 2 சீட்டை வச்சுட்டு, இல்லை துணை முதலமைச்சர் கேட்குறது தப்பு அப்படின்ட்டுலாம் வந்துச்சு. பட் அதெல்லாம் இல்லை, நாங்கள் கேட்கல, அது ஒரு ஃபேக் நியூஸ்னு சொல்லிட்டு அதை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சரி ஓகே அது கேட்கலாம், வேறு என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே இது வரைக்கும் கேட்கலாம். அவங்க கேட்டது எல்லாமே நாங்களும் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அதாவது சிபிஐ எப்படி நிலைப்பாடு எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் எங்களுடைய ஐடியாலஜி தனியாக இருக்கும். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறது 118 சீட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேணால் நாங்கள் கவர்னர்கிட்ட போகும்போது நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு நிலைப்பாடு எடுத்து கடைசியில் எல்லாமே ஓரளவு ஸ்மூத்தாக முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து இன்னைக்கு கவர்மெண்ட்கிட்ட 120 சீட் பக்கத்தில் இப்போ ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. கூட்டணி கட்சியோடு சேர்த்து கூட்டணி இல்லாமல் 108 சீட் எடுத்துருக்காங்க, பெரிய விஷயம் தான். ஸோ இனி வந்துட்டு கவர்னர்கிட்ட மீட் பண்ணி அவங்க வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு டிவிக்கு வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நல்லாட்சி பெறணும்னு நானும் ஆசைப்பட்றேன். இனிமேல் எப்படி ஆள போகிறாங்க, என்னென்ன மாறப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கு தினம் தூங்கி இருந்துச்சுட்டு அதான் பார்க்குற லைக் வந்துருக்கேன்ட்டு. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, இல்லை நெகட்டிவாக, எனக்கு நெகட்டிவ்னு எந்த கமெண்ட்டுமே கிடையாது. கிட்டத்தட்ட உங்களுக்கு பாசிட்டிவாக தோன்ற விஷயங்களோ இருக்கட்டும், இல்லை என்கிட்ட நெகட்டிவாக இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், கமெண்ட் செக்ஷனில் ஓப்பனாக சொல்லுங்கள். நான் எல்லாத்துக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணேன். ஸோ நன்றி.